அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம நெறைய விஷயங்கள பார்த்துட்ருக்கோம். குறிப்பா 9ஆம் வகுப்பு மாணவர்கள், அந்த 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 9ஆம் வகுப்பு ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு அங்கருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்முடைய தூண்டுதல அங்கருந்து ஸ்டார்ட் பண்றோம். அவங்களுக்கு வந்து நம்ம நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்து, மோட்டிவேட் பண்ணும்போது 9த், 10த், 11த், 12த் 4 இயர்ஸ் இருக்கு. அவங்க வந்து கம்பல்சரி வந்து நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 4 இயர்ஸ்ல இதுதான் என்னுடைய இலக்கு என்று அவர்கள் நிர்ணயிப்பதற்கு ஒரு வசதியா இருக்கும். அதனால இப்போ எல்லாருமே வந்து ஒரு பெரிய கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய ஒரு அகாடமியா இருக்கட்டும், ஒரு பெரிய எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆஃப்டர் 12த்துக்கு அப்புறம் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பொறுத்தவரைக்கும் ஆஃப்டர் 12த்துக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே படிக்க முடியாது. படிச்சு முடிச்சாச்சு 12த் அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜாயின் பண்ண போறோம்? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அதுல வந்து நெறைய நுழைவுத் தேர்வுகள ஆஃப்டர் 12த்துக்கு அப்புறம் நம்ம எழுதவே முடியாது. அதனால வந்து படிக்கும்போதே நம்ம வந்து சில விஷயங்கள கத்துக்கிட்டு, எப்பப்போ எது எதுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க, எது எதுக்கு நுழைவுத் தேர்வு, ஜேஇக்கு